அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம இந்தியா vs ஸ்ரீலங்கா சீரீஸ்ல டீம் இந்தியா லாஸ் ஆயிட்டாங்க. அது ரிலேட்டடா கேப்டனோட போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்தியா vs ஸ்ரீலங்கா சீரீஸ் டீம் இந்தியா ஸ்ரீலங்கால போய் 3 T20ஐயும் 3 ODIயும் விளையாண்டாங்க. T20ஐ கம்ஃபர்டபிளா ஜெயிச்ச அவங்களால ODIயை வின் பண்ண முடியல. அதற்கு காரணம் ஸ்ரீலங்கன் டீமோட பெட்டர் பெர்ஃபார்மன்சஸ். இது ரிலேட்டடா கேப்டன் ரோஹித் சர்மா பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன சொன்னாருங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம கவர் பண்ண போறோம். ஸ்லோ பவுலர்ஸை ஸ்லோ பிட்ச்ல விளையாட முடியாததுக்கான காரணமா டீம் இந்தியன் பேட்டர்ஸ் தான் அவரு காரணமா சொல்லியிருந்தாரு. ஏன்னா யூசுவலா டீம் இந்தியா இந்த மாதிரி பிச்சஸ்ல தான் விளையாடுவாங்க. நமக்கும் ஸ்ரீலங்கா பிச்சஸ்க்கும் பெரிய அளவுக்கான டிஃபரன்ஸ் இருக்காது. ரெண்டுமே ஏசியன் கண்ட்ரி தான். இந்த லாஸுக்கு அப்புறம் ஒவ்வொரு பிளேயர்ஸுக்கும் அவங்களோட ரோல் என்னங்கிறதுல கிளியரா இருக்கணுங்கிற ஒரு ஆன்சரையும் அவர் கொடுக்கிறாரு. டீம் செலக்ஷனை பத்தி பேசின அவரு சேலஞ்சிங் பிச்சஸ் இருக்கிறப்ப டீம் செலக்ஷன்லயும் சில கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணணும். எந்த பிளேயருமே 1 or 2 மேட்சஸ்ல அவங்களோட கம்ப்ளீட் ஸ்கில்ல காட்ட முடியாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாம் மேனேஜ் பண்றது அவ்வளவு ஈஸியான விஷயமே கிடையாதுன்ட்டு டீம் செலக்ஷன்ல பிளேயர்ஸ்க்கு நல்ல கன்சிஸ்டன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுங்கிறதையும் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த சீரீஸ் எங்களுக்கு புவர் சீரீஸ் தான், கண்டிப்பா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் நிறைய பிளேயர்ஸ் நாங்க ட்ரை பண்றதா இருக்கோம், வரும் மேட்சஸ்ல ட்ரை பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு முன்னாடி இன்னும் டீம் இந்தியாவுக்கு 3 ODI மேட்சஸ் மட்டும் தான் இருக்கு. அதுக்குள்ள ஒரு நல்ல ODI டீமை அவங்க செட் பண்ணியே ஆகணும். கண்டிப்பா இது கம்பீருக்கு பெரிய பிரஷரான விஷயமா இருக்கும். பும்ரா அண்ட் ஹர்திக் பாண்டியாவை தவிர இந்தியா ஃபுல் ஸ்குவாட் வச்சு தான் விளையாண்டாங்க. பட் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக இவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆனது கொஞ்சம் இன்டர்நெட்ல பேசும் பொருளாவே மாறி இருக்கு. ஸ்ரீலங்காவை பிரைஸ் பண்ண ரோஹித் அவங்க நிறைய ஸ்வீப் ஷாட், ரிவர்ஸ் ஸ்வீப், பேடல் இந்த மாதிரியான நிறைய பியூட்டிஃபுல் ஷாட்ஸ் யூஸ் பண்ணாங்க. சோ அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க மோஸ்ட்லி ஃபீட் மூவ்மெண்ட் வச்சு தான் விளையாடணும், அது ஒர்க் அவுட் ஆகலங்கிற மாதிரி சொல்லி ஸ்ரீலங்காவையும் பிரைஸ் பண்ணியிருந்தாரு. கண்டிப்பா இந்த லாஸ் யாருமே எதிர்பார்க்காத லாஸ் தான். பட் டீம் இந்தியா இதுல இருந்து எப்படி மேனேஜ் பண்ணி வராங்கிற பத்தி தான் வரும் நாட்கள்ல நம்ம பார்க்கணும். இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்திருக்கும் நம்புறோம். நம்ம சேனல் இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.